ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி கொஸ்டினுடைய பழைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த விதத்துல இந்த கேள்வி பாருங்க. 12 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட திண்ம கோலம், ஒரு திண்ம கோலம் கொடுத்திருக்காங்க. உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலங்களாக வார்க்கப்படுகிறது எனில் இதே போன்று எத்தனை சிறிய கோலங்கள் உருவாக்கப்படுகின்றது அப்படின்றதா கேள்வி. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கோலங்கள், ஸோ பெரியது என்னன்னா கோலம் தான். உருக்கினதுக்கு அப்புறம் கிடைக்கிறது என்னது கோலம் தான். ஸோ கோலத்துல இருந்து கோலமே உருவாகுது. ஸோ சேம் இது போல உருவங்கள் வந்து ஒற்றுமையா இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியா நம்ம ஆன்சரை நம்ம பிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பெருசு என்னன்னா 12 சென்டிமீட்டர். கோலத்தை உருக்குறது அப்படின்னாலே என்னன்னா கனம், அதனுடைய கன அளவை தான் குறிக்கும். ஸோ கன அளவு கான்செப்ட் இந்த கேள்வி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கினா போதும். அப்போ பெரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கனனாவே 3 டைம்ஸ்ன்றதுதான் நமக்கு மென்ஷன் ஆகும். அப்போ பெரியதுன்னு பாத்தீங்கன்னா 12 × 12 × 12 டிவைடட் பை சிறியது அப்படின்னும் போது, ஏன்னா எத்தனை சிறியது கிடைக்குன்னா 2 × 2 × 2, ஏன்னா 2 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா கட் பண்ணிட்டு போயிடுங்க. 1 2 2, 6 2 12, 1 2 2 6 6. அப்போ 6 6 36, 36 216. ஸோ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 216. ஸோ 216 சிறிய கோலங்கள் கிடைக்கும். இது மறுபடியும் சொல்றேன், கோலங்கள் அதாவது உருவங்கள் வந்து ஒரே உருவமா ஒத்த உருவமா இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அதை கன அளவு பேஸ் பண்ணி 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி அதே 3 டைம்ஸால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். தேங்க்யூ.